Hello everyone, Namadan Gauri and hello MGs. 13 November 2010 ஸ்ரீயன் அண்ட் ஆனியோட வாழ்க்கையில் மறக்கவே முடியாத பர்டிகுலர் நாள். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க ரெண்டு பேரும் இந்திய வம்சாவளியை சார்ந்து யூரோப்பில் செட்டிலான ரெண்டு மிகப்பெரிய மல்டி மில்லினியர்ஸ். அவங்க ரெண்டு பேருக்கு லவ் பண்ணுறாங்க, ஆன்லைன்லேயே லவ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு அவங்க ஹனிமூனில் அவங்க சவுத் ஆஃப்ரிக்காவில் இருந்துகிட்ருக்காங்க. அப்போ ஒரு பர்டிகுலர் ஹோட்டலில் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்களோட தங்கியிருந்த 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு அவங்க திரும்பி போயிட்டுருக்காங்க. அதுக்கு ஒரு கேப் எடுத்திருக்காங்க. இந்த நேரத்தில் ஸ்ரீயன் யார் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, அந்த கணவன் ஸ்ரீயன் இருந்துக்கிட்டு ஒரு பைசெக்சுவல், பேசிக்காக ஆண்கள் மேலேயும் ஈர்ப்பு இருக்கிற ஒரு பர்டிகுலர் நபர். ஆனால் அதை மனைவி கிட்டேருந்து மறைச்சு, காதலிக்கிட்டேருந்து காதலியாக இருக்கிறப்பமும் சரி, மனைவியாக இருக்கிறப்பமும் சரி, அதை கம்ப்ளீட்டாக மறைச்சு வேறு யாருக்குமே தெரியாமல் அது ஒரு சீக்ரெட்டாக வச்சுட்டு இருக்கிற ஒரு நபர். இதுக்கு முன்னாடியே நிறைய ஆண்களோட இருந்திருக்காருங்கிற ஒரு உண்மையும் மனைவி கிட்டேருந்து மறைச்சிருக்கிற ஒரு பர்டிகுலர் நபர் தான் ஸ்ரீயன். அதே நேரத்தில் அது கிட்ட இருக்கிற அந்த பொண்ணு ஆனி அப்படிங்கிற பொண்ணு பார்த்தீங்கன்னா ஒரு ரொம்ப இன்னோசென்ட்டான ஒரு பொண்ணு. இது எதுவுமே தெரியாமல் வெகுலியாக இந்த கல்யாணத்துக்குள்ளே வந்த ஒரு பொண்ணு இருந்துக்கிட்ட யோசிக்கிறாங்க, இவன் இவ்வளோ அழகாக இருக்கான், இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கான், இவ்வளோ பெரிய மில்லினியராக இருந்துட்டு இருக்கான், நம்மளை அவ்வளோ நல்லா பார்த்துக்கிறான், ஆனாலுமே ஏதோ மிஸ் ஆகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை அந்த பொண்ணு மனசுக்குள்ளே போட்டு குமிரிக்கிட்டே இருக்காங்க. அவங்க ரெண்டு பேருக்குமே 13 நவம்பர் 2010 மறக்கவே முடியாத ஒரு நாளாக மாறப்போகுது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆனி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் கொல்லப்பட போகிறாங்க. என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ரெண்டு பேரும் அந்த ஹோட்டலில் சாப்பிட்டு முடிச்சுட்டு அவங்க தங்கியிருந்த ஹோட்டலுக்கு ஒரு கேபில் போயிட்டு இருக்கப்போ போகிற வழியில் திடீர்னு ரெண்டு பேரும் அந்த கேபை வழிமறிக்கிறாங்க. அவங்க ரெண்டு பேர் கையிலையும் துப்பாக்கி இருக்குது. அந்த நேரத்தில் ஸ்ரீயன் அவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, காருக்குள்ளே வந்துடுறாங்க. ஸோ கேபுக்குள்ளே அவங்க ரெண்டு பேரும் உள்ளே புகுந்துடுறாங்க. புகுந்ததுக்கப்புறம் ஸ்ரீயன் கிட்டையும் சரி, ஆனி கிட்டையும் சரி இருக்கிற எல்லா காசையும் எடுக்கணும்னு பார்க்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்ரீயன் அந்த கணவன் கிட்ட இருக்கிற காஸ்ட்லியான வாட்சாக இருக்கட்டும், அப்புறம் காஸ்ட்லியான வேலட்டாக இருக்கட்டும், வேலட்டில் இருந்த பணமாக இருக்கட்டும், எல்லாத்தையுமே பிடுங்குறாங்க. பிடுங்கிட்டு முதல்ல அந்த கேப் டிரைவரை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுறாங்க. அடுத்து கணவனை பிடிச்சி வெளியே தள்ளி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் அந்த மனைவியை மட்டும் கடத்தி கொண்டு போயிடுறாங்க. அவன் போலீஸ் கிட்ட கால் பண்ணுறான். போலீஸ் அன்றைக்கி நைட்டே பயங்கரமாக வேட்டையாடி எப்படியாவது அந்த பொண்ணை காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க. பட் அடுத்த நாள் காலையில் 7:30 மணிக்கு அந்த பொண்ணு அதே காரில் ஒரு துப்பாக்கி குண்டோட இறந்து போயிட்டாங்கங்கிற ஒரு விஷயம் சேருது. அது கொல்ல மட்டும் கிடையாது, அந்த கணவனே பிளான் பண்ணி அந்த மனைவியை போட்டு தள்ளின ஒரு சம்பவம் அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்ண ரெண்டு பேரும் லேட்டராக கன்ஃபஸ் பண்ணுறாங்க. அந்த கணவன் தரப்பு இருக்கிறவங்க இருந்துக்கிட்டு இது முழுக்க போய் இதை நம்பிடாதீங்க, இவங்க கேஸை திருப்ப பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அதை கொலை பண்ணவங்க இருந்துக்கிட்டு இந்த கணவன் தான் சொன்னான் அப்படிங்கிறத அடித்து சொல்கிறாங்க. உண்மையிலேயே அந்த கணவன் தான் அந்த மனைவியை கொல்ல சொன்னானா? ஸோ முதல் விஷயம் என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஸ்ரீயன் அப்படின்னு சொல்லப்பட்ட ஒரு பையன் நான் சொன்ன மாதிரி இந்திய வம்சாவளி, அதாவது இந்தியன் ஆரிஜின் இருந்தாலும் அவங்க யூகேல பல வருஷமாக செட்டில் ஆகி ஒரு மிகப்பெரிய பணக்காரனாக வாழ்ந்துட்டு இருக்க ஒரு பர்டிகுலர் நபர் தான் ஸ்ரீயன் அப்படிங்கிறவங்க. ஹீஸ் அ மல்டி மில்லினியர். அந்த பையன் ஆன்லைனில் ஒரு பர்டிகுலர் பொண்ணை மீட் பண்ணுறான். அந்த பொண்ணோட பேர் ஆனி அப்படிங்கிற பொண்ணு. இந்த பொண்ணு ஸ்வீடனில் இருக்காங்க. ஸோ இந்த பொண்ணை இந்த பையன் ஆன்லைன்லேயே டேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு 1 இயராக அவங்க லாங் டிஸ்டன்ஸ் ரிலேஷன்ஷிப்லேயே இருக்காங்க. ஃபைனலி அந்த பொண்ணு இருந்துக்கிட்டு அந்த அப்பா அம்மா கிட்ட, அவங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, ஓகேவா? ஸோ அந்த பொண்ணு இருந்துக்கிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்டலாம் சொல்லிட்டு, நான் இந்த இங்கிலாந்துக்கு போகிறேன், அதாவது யூகேக்கு போகிறேன், அங்கே இந்த கணவனை இந்த பையனை பார்க்கணும், இந்த பையனை ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொல்கிறப்போ அந்த பொண்ணோட அப்பா அம்மா இருந்துக்கிட்டு சரிம்மா போயிட்டு வான்னு அனுப்பிச்சு வைக்கிறாங்க. போன இடத்துல அவங்க ரெண்டு பேருமே பயங்கரமாக லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அவங்க மீட் பண்ணி 2 மாதத்தில் அவங்க மார்ச்சில் மீட் பண்ணுறாங்க. மே மாதம் கல்யாணம் பண்ணணும்னு முடிவு பண்ணுறாங்க. ஸோ 2 மாதத்தில் ஸ்ரீயனும் சரி ஆனியும் சரி திருமணம் பண்ண போகிறாங்க. அந்த என்கேஜ்மெண்ட் ஆகி ஆனால் கொஞ்ச நாள் நடுவில் கேப் இருக்குல்ல, அப்போ ஆனிக்கு மனசுக்குள்ளே நிறைய குழப்பம். நம்ம சரியான டிசிஷன் தான் எடுக்கிறோமா, அப்பப்போ ரொம்ப பாசமாக இருக்கும், அப்பப்போ நம்மளை கண்டுக்கவே மாட்டேங்கிறானே, சில விஷயங்கள் நம்ம கிட்ட மறைக்கிற மாதிரியும் ஃபீல் இருக்குது, அதே நேரத்தில் நம்ம கூட இருக்கிறப்ப இவ்வளோ கேரிங்காக இருக்கானேன்னு சொல்லி ஒரு மனக்குழப்பத்தில் இருந்து அவங்களோட கசின் கிட்ட ஆனி புலம்புறாங்க. இருந்தாலும் அந்த கசின்ஸ் எல்லாம் இருந்துக்கிட்டு இல்லடி பெருசாக குழப்பிக்காத, கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் ஆனியும் திருமணத்துக்கு ஓகே சொல்கிறாங்க. ஃபைனலி அவங்களோட வெட்டிங்கும் நடக்குது. ஆனால் இது வரைக்கும் ஸ்ரீயன் பெருசாக சொல்லாத ஒரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீயன் ஒரு பைசெக்சுவல். நான் ஸ்டார்டிங்லேயே சொல்லியிருந்த மாதிரி ஸ்ரீயனுக்கு பெண்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது, பட் அதை விட கொஞ்சம் அதிகமாக ஆண்கள் மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ரெண்டு பேர் மேலேயுமே உடலுறவு வச்சுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஸ்ரீயன் இருந்துக்கிட்டு இதை பப்ளிக்காக வெளியே சொல்ல முடியாதுங்கிற ஒரு சுச்சுவேஷனில் இருக்காங்க. காரணம், ஸ்ரீயனோட ஃபேமிலி ஒரு மிகப்பெரிய ஃபேமிலி, இங்கிலாந்தில் ஒரு மிகப்பெரிய பிஸ்னஸ் ஃபேமிலியாக இருந்துட்டு இருக்காங்க. ஸோ ஸ்ரீயன் இது ஒரு பயங்கர சீக்ரெட்டான விஷயமா வச்சுட்டு இருக்காங்க. வெளியில் யாருக்கிட்டையாவது தெரிஞ்சிருச்சுன்னா நம்மளோட ஃபேமிலி பேர் அடி வாங்கிடுமோங்கிற ஒரு பயத்தில் ஸ்ரீயன் இருந்துக்கிட்டு இது ஒரு சீக்ரெட்டான விஷயமா 2010 வச்சுட்டு இருந்திருக்காங்க. இதையும் மீறி ஸ்ரீயன் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, பல முறை ஆண் விலை மாதுக்களை ஹையர் பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி நிறைய ரிலேஷன்ஷிப்லேயும் ஆண்கள் கூட இருந்திருக்காங்க இந்த பாஸ்ட். இருந்தாலும் செட்டில் ஆகிறதுக்கு ஒரு பொண்ணு வேணும், பப்ளிக்காக காமிச்சிக்கிறதுக்கு ஒரு பொண்ணு வேணுங்கிறதுக்காக ஆனியை லவ் பண்ணுற மாதிரி காமிச்சிருக்காங்க. இல்லை உண்மையிலே லவ் பண்ணாங்களான்னு தெரில. பட் அடுத்து நான் சொல்ல போகிற கதையெல்லாம் கேட்குறப்ப உண்மையிலே லவ் பண்ண மாதிரி தெரியல. சும்மா செட்டப் மாதிரி ஒரு ஊருக்கு காமிச்சிக்கிறதுக்கு பார்த்துக்கோங்கப்பா, ஒரு செட்டப்பை கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். நம்ம செட்டப்னா நான் தப்பான செட்டப் சொல்ல, ஒரு இல்லூஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு அந்த ஒரு செட்டப்பை கிரியேட் பண்ணி எல்லாரும் கண்ணு முன்னாடியும் மாயையை உருவாக்குறதுக்கு அவங்க அந்த மனைவி
மனைவியை திருமணம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இது வந்து ஆனால் அந்த பொண்ணுக்கு கொஞ்சம் கூட தெரியல. இந்தியாவில் வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. மும்பையில் வந்து ஒரு பயங்கரமான லேவிஷான வெட்டிங் இப்போலாம் நம்ம பார்த்துருப்போம். இந்த பெரிய பணக்காரங்கெல்லாம் கல்யாணம் இந்த பிரியங்கா சோப்ரா வெட்டிங்லாம் நடந்துச்சுல, அந்த மாதிரி ஒரு பயங்கர லேவிஷான வெட்டிங்கை வந்து ஸ்ரீயானோட ஃபேமிலியை வந்து செஞ்சு முடிக்கிறாங்க. ஆனியோட குடும்பம் வந்து மிரண்டு போகிறாங்க. இப்படி ஒரு மாப்பிள்ளையா, இப்படி ஒரு குடும்பமா அப்படின்னு சொல்லி அவங்க மிரண்டு போகிறாங்க. கல்யாணம் முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க 2 பேரும் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு ஒரு ஹனிமூன் போகணுங்கிறத முடிவு பண்ணுறாங்க. இதை வந்து ஆனிக்கிட்டே சொல்லலை. ஆனிக்கிட்டே வந்து ஒரு சர்ப்ரைஸாக வந்து ஸ்ரீயான் கொடுக்குறாங்க. ஸ்ரீயான் இஸ் பீங் த பெஸ்ட் ஹஸ்பண்ட் எவர் அப்படின்னு கூட சொல்லலாம். அவ்வளோ பர்ஃபெக்டாக பார்த்துக்கிறாங்க. ஆனி இருந்துக்கிட்டு அப்பப்போ கில்ட் ஆகுறாங்க, இவ்வளோ பர்ஃபெக்டான ஒரு நபரா அப்படின்னு. எல்லாமே சரியாக இருந்தாலும் அவங்களோட நைட் ஆயிடுச்சுன்னா ஸ்ரீயான் வந்து கொஞ்சம் தள்ளி போகிறது, கிட்ட வராமல் இருக்கிறது, ஒழுங்காக பழகாமல் இருக்கிறது, ஈவன் இன் ஹனிமூன் இந்த மாதிரி ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது வந்து ஆனிக்கு ஒரு குழப்பமாகவே இருந்துட்டு இருக்குது. இருந்தாலும் வந்து அவங்க அங்கே போயிடுறாங்க. போனதுக்கப்புறம் வந்து நான் ஸ்டார்டிங்லேயே சொன்னால் அதே சம்பவம் நடக்குது. அவங்க வந்து அங்கே போகிறாங்க, போயிட்டு ஒரு நேஷனல் பார்க்கை வந்து சுற்றி பார்த்து வராங்க ஒரு 4 நாள் கழிச்சு. அதுக்கப்புறம் அவங்க சவுத் ஆஃப்ரிக்காவோட கேபிட்டலான கேப் டவுனுக்கு வராங்க. கேப் டவுனில் ஒரு இடத்துல ஹோட்டலில் சாப்பிட்டுட்டு அவங்க திரும்பி வரப்போ தான் இந்த ஒரு பர்டிகுலர் விஷயம் நடக்குது. அண்ட் அடுத்த நாள் காலையில் வந்து ஸ்ரீயான் இருந்துக்கிட்டு இது என்ன ஆச்சுன்னே தெரியல அப்படி இப்படின்லாம் சொல்லி புலம்புறாங்க. அதுக்கப்புறம் சவுத் ஆஃப்ரிக்காவோட போலீஸ் யார் யோசிப்பாங்க கணவனே இதெல்லாம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு. அவங்க இருந்துக்கிட்டு ஓகேங்க எல்லாம் தெரியாமல் நடந்துருச்சு, நாங்கள் போலீஸ் வச்சு நாங்கள் இன்வெஸ்டிகேட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு மீன்வேல் இந்த பொண்ணோட உடம்பு வந்து இங்கே இருந்துட்டு அவங்களோட அப்பா அம்மாலாம் கேட்டுட்டு இருக்காங்க, நீங்கள் இங்கிலாந்துக்கு கொண்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் ஏர்வேஸ் மூலியமா இறந்து போன ஆனியோட உடல் வந்து அங்கேருந்து எடுத்து செல்லப்படுது. ஆனியோட போஸ்ட்மார்ட்டமில் சொல்லப்படுற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குண்டடிப்பட்டு ஆனி வந்து இறந்து போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லப்படுது. அண்ட் அவங்க வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. ஓகே, அவங்க கழுத்தில் அடிபட்டிருக்குன்னு மட்டும் சொல்லப்படுது. அவங்க அங்கே போனதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட அப்பா அம்மா இருந்துக்கிட்டு இருந்தாலும் ரொம்ப ஒரு பதில் வேணும்னு சொல்லுவாங்க தெரியுமா. சில சம்பவங்கள் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் எவ்வளோ துக்கமான சம்பவமாக இருந்தாலும் அதுக்கான பதில் என்ன, உண்மையிலே என்ன தான் நடந்துச்சு, காசை திருடுறதுக்காக இப்படி ஒரு கொலை பண்ணிட்டாங்க ஏன்னா அப்படி தான் சொல்லப்படுது. ஸோ இது வரைக்கும் போலீஸ் இன்வெஸ்டிகேஷனில் ஒரு இதில் இன்வால்வ் ஆன ஒரு 3 பேர், அந்த கேப் டிரைவரே வந்து இதில் எல்லாத்தையுமே பிளான் பண்ணியிருக்கான். அதுக்கப்புறம் 2 பேர் வந்து இந்த மாதிரி கன்னை வச்சு திருடினவங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையுமே பிடிச்சி இன்வெஸ்டிகேட் பண்ணதில் சவுத் ஆஃப்ரிக்கன் போலீஸ் என்ன சொல்கிறாங்கன்னு இப்போ பார்த்தீங்கன்னா, கணவன் வந்து பொண்டாட்டியோட பணத்தை எடுத்துட்டு கிளம்பி போயிட்டான், சவுத் ஆஃப்ரிக்கா விட்டு இங்கிலாந்து போயிட்டான். இப்போ சவுத் ஆஃப்ரிக்கா போலீஸ் வந்து இங்கே இன்வெஸ்டிகேஷன் நடத்திட்டு இருக்காங்க. 3 பேரை பிடிச்சிடுறாங்க. பிடிச்சதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே இருக்கிற மாட்டிக்கிட்ட 3 பேருமே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து பிளான் பண்ணி தான் பண்ணோம், காசுக்கு ஆசைப்பட்டு பண்ணிட்டோம் அப்படிங்கிறத முதல்ல சொல்கிறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, 3 பேருமே வந்து வாக்குமூலம் முதல்ல பேசிக் இன்வெஸ்டிகேஷன் நடக்குது. அதுக்கப்புறம் வாக்குமூலம் ஆக்சுவலாக கொடுக்கணும்ல என்ன தான் நடந்துச்சுன்னு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை ஸ்ரீயன் வந்து முதல்ல சவுத் ஆஃப்ரிக்காவுக்கு வந்து லேண்ட் ஆனப்பமே வந்து நான் தான் கேப் டிரைவராக இருந்தேன். அந்த கேப் டிரைவர் சொல்கிறாரு, நான் தான் கேப் டிரைவராக இருந்தேன். அப்போ வந்து ஸ்ரீயன் என்ன பண்ணாருன்னு பார்த்தீங்கன்னா, எங்ககிட்ட வந்து பேசினார், இந்த பொண்ணை வந்து கொல்லணும், சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கப்பமே இதை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட கேட்டார். நான் இதிலலாம் இன்வால்வ் ஆக மாட்டேன், நான் வேறு யாரையாவது கொண்டு வரேன்னு சொல்லிட்டு 2 பேரை நான் தான் லிங்க் பண்ணி விட்டேன். அந்த 2 பேர் தான் இவங்க 2 பேரும் எங்களுக்கு இவ்வளோ காசு தரேன்னு சொன்னார். அவங்க ட்ரிப்பை முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கரெக்டாக அதே மாதிரி நானே தான் வந்து அந்த இடத்துலேருந்து பிக் பண்ணேன், எப்படி நானே போய் அங்கேருந்து பிக் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அவங்களோட தரப்பில் வந்து நிறைய கதைகளை சொல்கிறாங்க. ஸோ சவுத் ஆஃப்ரிக்காவில் பில்ட் பண்ணப்பட்ட கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீயன் வந்து அவங்களோட மனைவியை கொல்லணும்னு சொல்லி இந்த மாதிரி ஒரு கேப் டிரைவரை ஹையர் பண்ணி கேப் டிரைவர் மூலியமா சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்கிற 2 பேரை ஹையர் பண்ணி இதை செஞ்சு முடிச்சிருக்காங்க. அண்ட் இது நடக்கிறது வந்து யாருமே கண்டுபிடிச்சிடக்கூடாதுங்கிறதுக்காக இதை வந்து ஒரு திருட்டு மாதிரி ஒரு விஷயத்தை போர்ட்ரே பண்ணுங்கிறதுக்காக முதல்ல அந்த டிரைவரை தள்ளி விட்டதாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஸ்ரீயனை தள்ளி விட்டதாக இருக்கட்டும், இதெல்லாம் நடந்துச்சுன்னு சொல்லிட்டு ஒரு பயங்கரமான திடுக்கிடும் விஷயத்தை போட்டு பப்ளிக்காக உடைக்கிறாங்க. இதுவரைக்கும் ஆனியோட குடும்பத்துக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. இவனே இதெல்லாம் பண்ணியிருப்பானான்னு சொல்லி மிரண்டு போகிற அளவுக்கு அவங்க ஃபேமிலியை மிரண்டு போகிறாங்க. கேஸ் பயங்கரமாக பெருசாக ஆரம்பிக்குது. சவுத் ஆஃப்ரிக்கா ப்ரெஸ் ஃபுல்லாக இதை கேப்சர் பண்ணுறாங்க. பிகாஸ் இன்னொரு நாட்டு, நம்ம ஊரில் இது நடந்துருந்துச்சுன்னா பரவாயில்ல, பட் வெளிநாட்டுக்காரங்க நம்ம ஊருக்குள்ளே வந்தப்போ அதை வந்து ஒரு கணவன் வந்து நம்ம ஊரில் இருக்கிற ஆட்களை வச்சு அந்த பொண்ணை போட்டு தள்ளிட்டாங்கிற கான்செப்டே வந்து ரொம்ப புதுசாக இருந்துச்சு. இதெல்லாம் எப்படி ஒருத்தன் டூரில் வந்தப்போ செய்ய முடியும்னு சொல்லிட்டு பயங்கரமாக கேள்விகள் எழுப்ப ஆரம்பிப்பட்டுச்சு. அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீயன் இருந்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, கேஸுக்கு நானே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்துக்கிட்டு அவங்க தரப்புலேருந்து நிறைய கதைகளை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இல்லை இவங்க 3 பேர் சொல்கிறது முழுக்க போய் நான் வந்து ஊரை சுற்றி பார்க்குறதுக்கு டூரிஸ்ட் கைடாக மட்டும்தான் வந்து அந்த கேப் டிரைவரை கேட்டேனே தவிர மற்றபடி எனக்கும் இந்த கேப் டிரைவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. என்னோட ஃபோன் ரெக்கார்டு எடுத்து பாருங்க, என்னோட எந்த ரெக்கார்டு வேணாலும் எடுத்து பாருங்க, எனக்கும் இந்த கேப் டிரைவருக்கும் கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. இவங்க முழுக்க காசுக்கு தான் இதை பண்ணியிருக்காங்கிற ஒரு விஷயத்தை வந்து இங்கே ஸ்ரீயன் வந்து சொல்கிறாங்க. அப்படி அவங்களுடைய ரெக்கார்டெல்லாம் எடுத்து பார்க்குறப்ப தான் ஸ்ரீயனுக்கு இந்த மாதிரி ஆண்கள் மேலே ஈர்ப்பு இருக்குது, ஆண்கள் இதுக்கு முன்னாடி வந்து அவங்க பார்த்துருக்காங்க போயிருக்காங்க அப்படிங்கிற எல்லா விஷயமும் தெரிய வருது. அப்போ கோர்ட் என்ன கேட்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நீ இதை பண்ணியிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு கேட்குறப்போ ஸ்ரீயனோட ஒரே தரப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆமாம் நான் வந்து பைசெக்சுவல் தான், ஆனால் அதுக்காக என் பொண்டாட்டியை நானே கொன்னேன்னு சொன்னதெல்லாம் ரொம்ப
ரொம்ப பெரிய தப்பு. எங்கள் 2 பேருக்குள்ளே பர்சனல் லைஃப்பில் 1000 பிரச்சனை இருந்துச்சு, பட் கொலை பண்ணுற அளவுக்கு நான் போக மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஆனியோட குடும்பத்தார்கள், அதாவது அந்த பொண்ணோட குடும்பத்தார்கள் வந்து யார் யார் ஸ்ரீயானை முதல்ல சப்போர்ட் பண்ணிருந்தாங்களோ, நாளாக ஸ்ரீயான் பிஹேவ் பண்ணுறதா இருக்கட்டும், ஸ்ரீயான் வந்து இந்த உடலுறவு, அதாவது ஆண்களோட உடலுறவில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிற ஒரு விஷயத்தை வந்து கம்ப்ளீட்டாக மறைச்ச விஷயமா இருக்கட்டும், இதெல்லாத்தையும் யோசிச்சுட்டு அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை இந்த பையன் இருந்துக்கிட்டு முதல்ல இருந்தே நம்மளை ஏமாற்றிருக்கலாமோ, அவன் வந்து ஒரு மல்டி மில்லியனியர், அங்கே இருக்கிற போலீஸை விலைக்கு வாங்கியிருக்கலாமோ, எல்லாத்தையுமே அவன் செட் பண்ணி வைக்கிற அளவுக்கு இவங்ககிட்ட பணம் இருக்குது, இவன் அதெல்லாம் பண்ணியிருக்கலாமோங்கிற சந்தேகத்துக்கு வர ஆரம்பிக்கிறாங்க. 4 வருஷம் கழித்து சவுத் ஆஃப்ரிக்கன் கோர்ட் இருந்துக்கிட்டு ஸ்ரீயானை கொண்டு வராங்க கஷ்டப்பட்டு. இப்போ வந்து எப்படி சோஸ்கி அப்புறம் வந்து விஜய் மல்யாவெல்லாம் வந்து வெளிநாட்டிலேருந்து நம்ம ஊருக்கு கொண்டு வராங்க, ஒரு பெரிய பாலிசி இருக்குல்ல, அந்த மாதிரி வந்து ஒரு பெரிய வேலையை பார்த்து சவுத் ஆஃப்ரிக்கா இருந்துக்கிட்டு ஸ்ரீயானை அங்கேருந்து யூகேலேருந்து கொண்டு வராங்க. கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த கோர்ட் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டிங்கில் ஸ்ரீயன் மேலே தான் எல்லா தப்பும், அவன் தான் எல்லாத்தையுமே செட் பண்ணிட்டாங்கிற மாதிரி போயிட்டு இருக்கிற கேஸ் இருந்துக்கிட்டு, திடீர்னு ட்விஸ்ட்டே அங்கே இருக்கிற ஜட்ஜ் ஒரு நாள் இருந்துக்கிட்டு இந்த கேஸில் வந்து எல்லாருமே மாற்றி பேசுகிறாங்க. அந்த டிரைவராக இருக்கட்டும், அப்புறம் கொலை பண்ண 2 பேராக இருக்கட்டும், சொன்ன வாக்குமூலம்லாம் மாறுது, அவங்க சொன்ன ஃபோட்டோஸ் எல்லாம், அவங்க சொன்ன சிசிடிவி கேமரா ஃபுட்டேஜ் எல்லாமே தலைகீழ இருக்குது, அதனால் இதை சீரியஸ் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லிட்டு கேஸை டிஸ்மிஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு முக்கியமான காரணமாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொலை பண்ணுறப்ப வந்து யாருமே வந்து கழுத்தில் கொலை பண்ண மாட்டாங்க, யாருமே வந்து சுடுறப்போ கழுத்தில் சுட மாட்டாங்க, சுடணும்னு நினைக்கிறவன் தலையில் சுடுவான். அந்த மாதிரி வந்து இவங்க வேணும்னே முதல்ல சுட்ட மாதிரி தெரியல, இவங்க தெரியாமல் அந்த பொண்ணை கடத்தி கொண்டு போய் காசை பிடிங்கிடணும், மிரட்டி வச்சு ஹோஸ்டேஜாக பிடிச்சி வச்சுட்டு அதை வச்சு காசு வாங்கலான்னு பார்த்துருக்காங்க. பட் தெரியாமல் பதட்டத்தில் இவங்க சுட்டிருக்காங்க. மேபி அந்த பொண்ணு கத்தி இருக்கலாம், அதனால வந்து இவங்க சுட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பண்ணவங்க மேலே தான் தப்பு, இந்த ஸ்ரீயான் மேலே எந்த தப்பும் இல்லை, இந்த கொலை பண்ணவங்க இந்த 3 பேர் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொடுத்து முடிச்சிருச்சு. பட் அதுக்கப்புறம் பிபிசி வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி ரிலீஸ் பண்ணுறாங்க. அந்த டாக்குமெண்ட்ரியில் என்ன தெரிய வருதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணோட கழுத்தில் ஒரு துப்பாக்கி குண்டு போன ஒரு தடம் இருக்குல்ல, அது வந்து அந்த பொண்ணோட கையில் அதுக்கு முன்னாடி போயிருக்கு, அந்த பொண்ணோட செஸ்ட்டுக்குள்ளே போய் அதுக்கப்புறம் கழுத்து வழியாக வெளியே வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிய வந்திருக்கு. அப்போ உண்மையிலே கொல்லப்பட்டாங்களா, இது எல்லாத்தையுமே மாற்றி ட்விஸ்ட்டாக பேசுகிறாங்களான்னு சொல்லிட்டு பிபிசி டாக்குமெண்ட்ரியில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் இன்னொரு ஒரு செட் ஆஃப் ட்விஸ்ட்டாக இருக்குது. இருந்தாலும் சவுத் ஆஃப்ரிக்கா வந்து இந்த கேஸை மூடி விட்டாங்கிறதுனால ஸ்ரீயான் வந்து சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து வெளியே வந்துட்டாங்க. வெளியே வந்ததுக்கப்புறம் ஸ்ரீயான் வந்து இப்போ 2018 ரீசெண்டாக அவங்க இன்னொரு ஒரு பிரேசிலியன் ஃபோட்டோகிராஃபர், ஒரு ஆண் கூட வந்து அவங்க ரிலேஷன்ஷிப்பில் என்டர் ஆகி அவங்க 2 பேரும் வந்து இப்போ ரீசெண்டாக மும்பையில் வந்து போயிட்டு வர ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து இன்ஸ்டாகிராமில் ட்விட்டர்லாம் போட்டுட்டு இருந்திருக்காங்க. அதை வந்து ஆனியோட குடும்பம் பார்த்துட்டு, அங்கே தானடா என்னோட பொண்ணை கூட கல்யாணம் பண்ண, இப்போ அவங்களோட இன்னொரு பையனோட அங்கே சுற்றிட்டு இருக்கா, இதெல்லாம் சரியாக இருக்குமான்னு சொல்லி கேள்விகளை கேட்டுட்டு இருக்காங்க. ஆனியோட குடும்பத்துக்கு கடைசி வரைக்கும் பதில் கிடைக்கல. சவுத் ஆஃப்ரிக்கன் ஜுடிஷியல் டிபார்ட்மெண்ட் வந்து ஏன் திடீர்னு அப்படி ஒரு பல்ட்டி அடிச்சாங்கன்னு தெரியல. ஒருவேளை ஸ்ரீயான் உண்மையிலே எல்லா விதத்திலுமே இன்னோசென்ட்டாக இருக்கலாம், அவங்க மறைச்ச ஒரே விஷயம் அவங்களோட பைசெக்சுவல் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம். எது எப்படி இருந்தாலும் ஆனியோட கண்ணோட்டத்தில் இந்த மொத்த கேஸையும் பார்த்தா எதுவுமே தெரியாமல் ஒரு பொண்ணு இறந்து போயிட்டாங்கிறது நினச்சாதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இருந்தாலும் வீடியோ முடிகிறப்ப நான் உங்ககிட்ட கேட்கணும்னு நினைக்கிற ஒரே கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது உண்மையிலே வந்து ஒரு திருட்டு கேஸ் தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா, இல்லை இது வந்து அதை தாண்டி ஸ்ரீயான் மேலே தப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? ஸ்ரீயான் இப்போ வந்து ஒரு மல்டி மில்லியனர், ஹீஸ் கண்டினியூங் ஹிஸ் பிஸ்னஸ். ஒரு சைடு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சவுத் ஆஃப்ரிக்கா வந்து அவங்களோட டூரிஸ்ட் இமேஜ் வந்து அடி வாங்கிடுங்கிறதுக்காக ஸ்ரீயான் மேலே பழிய போட பார்த்தாங்கன்னு சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பு இருந்துக்கிட்டு இல்லை ஸ்ரீயான் தான் காசை கொடுத்து எல்லாத்தையுமே செட் பண்ணிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிற உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட்டை லீவ் பண்ணுங்கள். நாளைக்கு நான் உங்களோட வீடியோவில் பார்க்குறேன். Until then, bye, Madan Gauri signing off. Love you all, cheers, take care, bye, cheers.